அண்ணே ஒரு டீ ஒண்ணு போடுங்க. ஸ்பெஷலா சாதாவா? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? சாதானா பசும்பால்ல போடுவான், அப்ப ஸ்பெஷல்னா அதுவும் பசும்பால்ல போடுவான். அப்ப ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? இல்லப்பா, சாதா டீனா நாங்க சீனி போடுவோம், அப்போ ஸ்பெஷல்னா அதுலயும் சீனி தான் போடுவோம். ஏன்னா குழப்புறிய? அப்படி ரெண்டுக்கு என்னதானே வித்தியாசம்? தம்பி தெளிவா சொல்றேன், சாதா டீனா இந்த கிளாஸ்ல போடுவான், அப்ப ஸ்பெஷல்னா அதையும் இந்த கிளாஸ்ல தான் போடுவான். அண்ணே எனக்கு சாதா வேணா ஸ்பெஷல் வேணாம், குடிக்கிற மாதிரி ஒரு டீ ஒண்ணு போடுங்க. டேய் லூசா நீ? அதான் கேக்குறேன், சாதா டீயா ஸ்பெஷல் டீயா? ஏய் நிப்பாட்டியா பீடி வச்சிருக்கியா? காலைல இருந்து பீடி அடிக்காம மண்டை காயுது. ஏய் பீடி இருக்குடா, தீப்பெட்டி இல்லையாடா? ஐய தீப்பிடி இல்லையா? டேய் மச்சான், அங்க ஒருத்தர் போறாரு, அவர்கிட்ட தீப்பிடி இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். டேய் அவரா? அவர் என் சொந்தக்காரரா, அதுவும் இல்லாம சரியான பிள்ளைங்க பிடிச்ச ஆள்றா. சொல்றேன் இரு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் கேட்டு பார்க்குறேன். ஐயா ஐயா, மதியம் அந்த கறி சாப்பிட்டேன், கறி பல்ல மாட்டிக்கிச்சு, தீக்குச்சி இருந்தா கொடுங்க. தீக்குச்சியா? என்னங்கய்யா வெறும் குச்சியை மட்டும் தெரிய? ஏய் என்ன பைத்தியமா நீ? பல்லு குத்து தாண்டா கேட்ட, அப்ப எதுக்குடா மருந்து? ஏண்டா மூதேவி, நான் தான் சொன்னேன்ல அவர் பிள்ளைங்க பிடிச்சாங்கன்னு, பெரிய அறிவாளி மாதிரி போனேன். இங்க வருங்க, உங்க மைண்ட சொல்லி வச்சுக்குங்க. என் பொண்ணு முன்னாடி சுத்திட்டே தெரியறான், 4 பேர் பார்த்தா நல்லா தெரியாது, சொல்லி வச்சுக்குங்க. பா இந்தாங்க, இந்த மாசம் சம்பளம் 1 லட்சம். ஆஹா 1 லட்சமா? இந்தாங்க ஸ்வீட் எடுத்துங்க, என் மகளை உங்க மைனுக்கே அட வெக்கம் கட்டுவீங்களா? ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு, என்ன ரவ்வா பொண்ணை தூக்கிட்டு கிளம்பிட்டாவல? ஆமாண்ணே. சரி யாரு மக இது? யாரு மகள் இல்ல, சூனா போனா இருக்காப்ல, அவர் தங்கச்சி. ஓ அப்படியா? இந்தா காசு செலவுக்கு வச்சுக்க, போய் நல்லா இரு, போ போ போ, நல்லா இருங்க நல்லா இருங்க. இந்தா போறேன் சூனா போனா வீட்டுக்கு. அண்ணா அண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? செம்பனிக்கு மையன் உங்க தங்கச்சி எடுத்துட்டு வர்றானே. என்னது ஏன் தங்கச்சியா? ஏன் தங்கச்சி இந்த சமைச்சுக்கு இருக்கா? செம்பனைக்கு மையன் உன் தங்கச்சி பின்னாடி சுத்தி தெரிஞ்சா ஓடுனது உன் தங்கச்சி எத்தனை இருக்கு, போய் பாடுற ஒழுங்கா. சாம்பார் அப்ப எனக்கு. அப்படியா? அண்ணே சாப்பிட 2 வடையை எடுங்கண்ணே. 2 வடையா? அண்ணே இங்க 2 வடையை எடுத்து கொடுங்கண்ணே. ஹலோ மேடம், இந்த மாதிரியான பிச்சைக்காரங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணாதீங்க, அவங்க எல்லாம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஐயா அண்ணே, அவரு பிச்சைக்காரர் இல்ல, என் வீட்டுக்காரரு. இவ்வளவு கேவலமா இருக்கா? இவனுக்கு எடுத்து புள்ள அடிச்சு இவளை கட்டினதுனாலதான்ப்பா இப்படி ஆன. மச்சான் போதும்டா, இதுக்கு மேல குடிச்ச நான் என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருவா, நான் வீட்டுக்கு போறேன்டா. என்னது வீட்டுக்கா? டேய் கட்டிங் தானே போட்டிருக்க, இருடா. கடைசியா என்ன நடக்கணும் எனக்கு தெரியும், ஆளை விடுங்க. மச்சான் வீட்டுக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து எங்க வச்சேன்? இந்தா உன் பால் பாக்கெட்டு, பொண்டாட்டிக்கு பயந்து சாகுறான். வா. டேய் மச்சான், போறப்ப இத அப்படியே குப்பையில போட்டு போயிடுறா. அடியே இந்தா நீ கேட்ட பால் பாக்கெட்டு. ஏய் என்ன குடிச்சிருக்கியா? என்னம்மா சொல்ற? நான் தான் குடிக்க மாட்டேன்னு உன் மேல சத்தியம் பண்ணிருக்கேன்ல. கிழிச்ச மூதேவி, நீ தான் குடிச்ச குப்பையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிய. எங்க? ஃபிளாஷ்பேக். ஏங்க வீட்டுல சும்மா தானங்க இருக்கிய, இந்த பழைய ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அனாதை இல்லத்துல போய் கொடுக்க வேண்டியதானே? போறேன். என்னம்மா கத்திக்கிட்டு இருக்கா, என்ன பிரச்சனை? இல்லம்மா, இந்த பழைய ட்ரெஸ்ஸை அனாதை இல்லத்துல கொடுக்க சொன்னா போக மாட்டேங்கிறாரு. இதையமா வெளியே கொண்டு கொடுத்துக்கிட்டு, அத நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரப்புல இருக்குல்ல, அந்த பிளேட்டை கொடுத்த வேண்டியதானே? இது நல்ல ஐடியாவா இருக்க. ஏமா நீ சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போதே இந்த பழைய துணியை எடுத்துட்டு போயிரு. அதுல உள்ள சேலை எதுவுமே எனக்கு வேணாம். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா உங்க வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் அந்த சேலையை வாங்கிட்டு வந்து எனக்கு தான் கொடுத்தாரு. அதுல உள்ள டிசைன் எதுவுமே எனக்கு பிடிக்கல, அதனாலதான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு பிடிக்காத சேலையை நான் எப்படி வாங்குவேன்? பையா பில்டிங் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, வரியா? அண்ணே 500 ரூபா சம்பளம் கொடுத்தா வர்றானே. ஓ நீங்க தமிழா? 1 மணி நேரத்து வேலைதாப்பா இருக்கு, 300 ரூபா தர்றேன், வாங்கிக்க. சரிண்ணே வரண்ணே. இங்கதாப்பா வேலை. டேய் மூதேவி, படிக்கிற மாதிரி நடிக்காத, ஒழுங்கா படிக்கல நீ. வருங்காலத்துல இவன மாதிரி நீ கூலி வேலைக்கு தானே போகணும். அண்ணே நானும் 4 வருஷம் இன்ஜினியரா படிச்சிருக்கேன், வேற வேலை கிடைக்காம இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன நீ இன்ஜினியரா? ஆமா நீனு இன்ஜினியர் தானே படிக்கிறா? ஆமாப்பா. நீ படிச்சது போதும், மூடி வச்சுட்டு இன்னையில இருந்து இவரு கூட சித்திர வேலை கிளம்பு. அண்ணே 20 ரூபா மிச்சர் பாக்கெட் ஒன்று எடுக்க. 20 மிச்சர் போயிட்டாப்பா. இதை கணக்குல வச்சுக்கோங்க, நாளைக்கு தரேன். ஏய் இப்ப போய் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்காதரா, 4 பேர் இருக்கிற இடத்துல வந்து அசியமா கணக்காசை கட்டிட்டு இருப்பாரு. என்னடா சொல்ற? என்கிட்ட 100 ரூபா தான்டா இருக்கு, சில்லறை மாத்திரம் செலவாயிருமாடா. டேய் நம்மளுக்கு 100 ரூபா முக்கியம் இல்லடா, மானம் தான் முக்கியம். வந்து காசை குடுறா.
அண்ணே கணக்குல எழுத வேணாம், இதுக்குள்ள காசு எடுத்துட்டு மிச்ச காசு தாங்க. சரிப்பா. அண்ணே அதே காசுல 1/2 லிட்டர் 7 பொண்ணு எடுங்க. உங்களுக்கு நான் பழைய பேலன்ஸ் தரணும்ல, அந்த காசை அதுல கழிச்சிருங்க. மச்சான் உங்களுக்கு காசை விட மானம் தான்டா முக்கியம். அண்ணே அந்த 100 ரூபாய் மிச்சம் எவ்வளவு இருக்கு? இல்லப்பா 100 ரூபாய் கணக்கு சரியா போச்சு. என்ன சாப்பிடுறியா? பப்ஸ் எவ்வளோண்ணா? 50 ரூபாண்ணே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டு வந்திருக்கேன், அவன் வருவான். இப்ப அவன் வந்தானா பப்ஸ் இல்ல டீ மட்டும் இருக்குன்னு சொல்லுங்க. சரி பரவாயில்லண்ணே, கூட்டு வாங்கண்ணே, சொல்லிக்கிருவோம். அண்ணே வாங்க 2 பப்ஸ் எடுத்துட்டு. சரிண்ணே. அப்படியே 2 டீ சொல்லிடுங்க. மாஸ்டர் இல்ல 2 டீ. அண்ணே உங்க ஃப்ரெண்டு வராங்கன்னு நீயா இன்னும் வரலையா? வர சொல்லுங்க, பப்ஸ் இல்லைன்னு சொல்லிடுங்க. டேய் என்னடா வெயில் ரொம்ப ஓவரா இருக்குடா, கடைக்கு போயிட்டு ஒரு ஸ்ப்ரைட் இருந்தா வாங்கிட்டு வா. மச்சான் நானும் உங்க வயசு தான், நானும் எப்பவும் உங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னையே எப்பதான் கடைக்கு போக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது சின்ன பையன் வருவான், அவனை போக சொல்லுங்க, என்னால போக முடியாது. சரி விடுறா. டேய் தம்பி நானா இங்க வாடா. இந்த வரானே. பக்கத்துல உள்ள கடையில போயிட்டு ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று வாங்கிட்டியா, எல்லாரும் சேர்ந்து குளிப்போம். சரிண்ணே. டேய் தம்பி ஸ்ப்ரைட் 80 ரூபா தான் வர, மிச்சம் 20 ரூபா இருக்கு, அந்த 20 ரூபா நீ எடுத்துக்கா. சரிண்ணே. டேய் தம்பி இல்ல 100 ரூபாய் கொடுறா. ஏன் என்னை பார்த்தா மனசா தெரியலையா? எப்பவும் நான் தானே கடையில போய் வாங்குவேன், இப்ப நானே போய் வாங்கிட்டு வரேன். 20 ரூபாய் காட்டி உடனே மாட்டாடா. அப்பா நான் இப்ப தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏண்டா யாருன்னு தெரியாத ஒரு பிள்ளைய கூட்டு வந்து கல்யாணம் பண்ண முடிய ஊர்வலத்துல சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னா பிரச்சனை இல்லப்பா, நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி இப்ப கூட்டு வந்துட்டிய, வீட்டுக்கு சோத்துக்கு இப்ப என்ன பண்ணுவப்ப? அதான் உங்ககிட்ட சொத்து இருக்குல்ல, என் பேரை எழுதிவீங்க. ஓ நீ அப்படி ஒரு நினைப்புல இருக்கியோ? சொத்துல 10 பைசா கிடையாது, எல்லாமே இனிமே சின்ன மணி தான். நீங்க சொத்து தராட்டான்னு பரவாயில்ல, இவளை எப்படி பாத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு பரவாயில்ல மாமா, நான் இவரே கட்டிக்கிறேன். மகனே இனிமே நக்கு. ராத்திரா நீங்க தானே? ஆமா நான் தான். என்ன விஷயம்? உங்க கூட படிச்ச உத்தமியை நான் தான் கல்யாணம் பண்ண போறேன், அதான் பத்திரிக்கை கொடுத்து போலான்னு வந்தேன். ஆமா உத்தமி கல்யாணம் அன்னைக்கே சொன்னுச்சு, நீங்க தான் மாப்பிள்ளையா? ஆமா. நீங்க உத்தமியை கல்யாணம் பண்ணி ரொம்ப கொடுத்து வச்சிருந்திருக்கேன். தேங்க்ஸ் ப்ரோ. உள்ள எங்க கூட படிச்ச இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்கீங்களா? ஓ இன்னொருத்தர் இருக்காரா? வாங்க போய் கொடுப்போம். டேய் நீதிமணி வாங்க. நம்ம கூட படிச்ச உத்தமி இருக்குல்ல, அது கல்யாணம் உண்டா? என்னது உத்தமிக்கு கல்யாணமா? பேருதான் உத்தமி, படிக்கையில இத்தனை லவ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீ 1 மாசம் சுத்தி, நான் 1 மாசம் சுத்தி. சாரி யாரு? இவர் தான் உத்தமி கட்டி போற மாப்பிள்ள. 2 வருஷம் லவ், அதுல நான் எத்தனை ஆளுன்னே தெரியல. இந்தாடா மச்சான் ஸ்வீட் எடுத்துக்க. என்னடா ஸ்வீட்லாம் கொடுக்குற, என்ன விசேஷம்? டேய் ஃபர்ஸ்ட் சாப்பிடு, நான் அப்புறம் சொல்றேன். டேய் நீ எடுத்துக்க. கவர்மெண்ட் ஜாப் கொஞ்சம் வச்சிருந்தியா, வேலை அடிச்சிருச்சோ? இல்லைன்னா நீங்க லவ் பண்ண பொண்ணோட உங்களுக்கு நிச்சயமாயிடுச்சோ? லவ்வா? நான் லவ் பண்ண புள்ளதான் என்னை இன்னைக்கு பிரேக்கப் பண்ணிருச்சே. என்னடா சொல்ற, உன்ன அந்த பிள்ளை பிரேக்கப் பண்ணிருச்சா? ஆமாண்டா, சூசைட் பண்ணலாம்னு போனேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, அந்த புள்ளைய லவ் பண்றதுக்கு காரணமா இருந்தவன் நீ. அதே புள்ளைட்ட ஃபர்ஸ்ட் தடவை நம்பர் வாங்கி கொடுத்தது நீ. எதுக்கு நம்ம மட்டும் சாக, கூட உங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு போயிடலாம்னு ஸ்வீட்ல விஷம் கலந்து கொண்டு வந்தேன். சோலி முடிச்சு. சீக்கிரம் ஆமா. இந்த உலகத்துல நம்மள ஒண்ணு சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. வா சொர்க்கத்திலேயாவது போய் ஒண்ணு சேருவோம். சரிங்க, உங்க ஆசைப்படிய சொர்க்கத்துல வாழலாங்க. ஏங்க இப்ப நம்ம எப்படிங்க சொர்க்கத்துக்கு போறது? அதுக்குதான் பேபி விஷம் வாங்கிட்டு வந்தேன், இத குடிச்சிட்டு நம்ம செத்துருவோம் பேபி. என்னங்க ஒரு பாட்டில் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்ப எனக்கு ஆளுக்கு கொஞ்சமா குடிச்சிட்டு செத்துருவோமா? சரிங்க. ரொம்ப கமுதுமா, என்ன டேஸ்ட்லங்க இருக்கு? குடிக்கவே முடியலமா, ரொம்ப கசப்பா இருக்குமா. இந்தாமா நீ குடிப்பா. எனக்கு தான் கசப்பு டேஸ்ட் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. எனக்கு வேணாங்க, நான் வீட்டுக்கு போறேங்க. நான் வீட்டுக்கு போறேங்க, நான் வரலங்க. ஐயோ தொண்டே கவுது. ஐயோ எவனையும் காணாம எத்தனை நேரம் பார்த்து காதலே நம்ம தப்பா போச்சு. அப்பா போயிட்டு வரப்பா. நல்லபடியா போயிட்டு வாமா. மாப்பிள்ள மகளை நல்ல பிள்ளை வாங்கி கொடுத்து உங்களை மாதிரி தேர்த்தி விடுங்க. மாமா அதெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை மாமா, என் முன்னாடி நான் பாத்துக்கிறேன் மாமா. யாரு இவங்க 3 நேரம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க? நீ வாமா நம்ம போலாம். பல்லாண்டு வாழுக. டேய் புதுசா கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ள போயிட்டு இருக்கு, ஏன்டா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? 6 மாசமா லவ் பண்ணணும், காசு பண்ண எல்லாமே செலவு பண்ணணும், ஆனா கண்டுக்காம வேற ஒன்று கூட போய்கிட்டு இருக்காரு.
டேய் அவன் தான் அழுதுகிட்டு இருக்கானா, நீ ஏன்டா அழுதுகிட்டு இருக்க மூதேவி? அவனை வந்து காசு பணத்தாலும் செலவழிச்சா, ஆனா நான் என் பிள்ளையவே அவன்கிட்ட கொடுத்துருக்கானே. என்னது புள்ளையா? என்னடா சொல்ற, புரியலையடா. என்னையா நீ வேற 3 மாசம் முழுகாம இருக்காயா போறவன். டேய் நானும் தான்டா அவளை லவ் பண்ணேன், எதுக்கு போயடா அழுதுகிட்டு இருக்கீங்க? போய் பொழப்ப பாருங்கடா, போங்கடா. லவ் சொல்ல போனியே, என்னாச்சு? அதை ஏன்டா கேக்குற? அவகிட்ட போய் லவ் சொன்னதுக்கு அவ காலில் போட்டு இந்த செருப்பை கழட்டி அச்சா ஒரு அடி, கண்ணம் சுருன்னு கேக்குதுடா. ஐய அடி ரொம்ப பலமா வாங்கிட்டியோன்னு. இது என்ன கையில காடு? என் ஆள்கிட்ட லவ் சொல்லத்தானே கிரீட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்தேன். அப்படி வாங்க போய் சொல்லிட்டு வந்துருவோம். அட போங்கடா, லவ் ஜீவன் இன்னும் வந்தாங்க. நீ தானே நம்பி வந்துருங்க. ஏய் அங்கேடா பேசிக்கிறீங்க? அது என்னடா கையில காடு? அது ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு பிப்ரவரி 14ல அவன் ஆள்கிட்ட லவ் சொல்றதுக்கு கிரீட்டிங் கார்டு வாங்கி வச்சுக்காப்பா. அது என்னடா பிப்ரவரி 14? அதான்ப்பா நீங்க நம்பர் ஸ்டைல அதான் இந்த ஓ அது வேற பண்ண ஆரம்பிச்சிட்டியோ? ஆமாப்பா. சரி சொல்லணும் வெக்கமா இல்லை உனக்கு? காலேஜ்ல 12 அரியர் வச்சிருக்க, அது பீஸ் கொடுத்தனால டேட் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை பத்தி இன்னும் நீ என்கிட்ட சொல்லப்பா. ஓ 2 லட்சம் கொடுத்து பைக் ஒன்று வாங்கி வச்சிருக்க, அதுக்கு டிவி போட்ட டேட் ஞாபகம் இருக்கா உனக்கு? அதுக்கப்புறம் அவன் ஞாபகம் இருக்கா?